ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நாம் மோத்திச்சூர் லட்டு எப்படி பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். லட்டு செய்கிறதுக்கு நான் 1 கப்பு பொட்டுக்கடலை எடுத்துக்கிட்டேன். அதை மிக்சியில் போட்டு நல்லா பவுடராக அரைச்சிட்டு சலித்து ஒரு பவுலில் மாற்றி வச்சுக்கிட்டேன். 1 கப்பு பொட்டுக்கடலைக்கு 1 கப் சுகர் போதுமானதாக இருக்கும். நீங்கள் இனிப்பு நல்லா சாப்பிடுவீங்க அப்படின்னா கொஞ்சம் சுகர் சேர்த்து எடுத்துக்கோங்க. நிறைய பேர் லட்டு செய்கிறதுக்கு பூந்தி கரண்டி வேணும் அப்படின்னு யோசிப்பாங்க. நாம் இந்த வீடியோவில் பூந்தி கரண்டி இல்லாமல் எப்படி லட்டு செய்யலாம் அப்படின்ட்டு தான் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு நாம் லட்டு செய்கிறதுக்கு பூந்தி பொரிச்சு எடுக்கணும். பூந்தி பொரிக்கிறதுக்கு நீங்கள் பொட்டுக்கடலை மாவை தேவையான அளவு தண்ணி ஊற்றி கரைச்சி எடுத்துக்கோங்க. அடுப்பில் கடாயை வச்சுட்டு தேவையான அளவு எண்ணெய் ஊற்றி எண்ணெய் நல்லா காஞ்சதும் டம்ளரில் இருக்க மாவை இந்த மாதிரி ஊற்றினாலே போதும். லட்டு செய்கிறதுக்கு அச்செல்லாம் தேவையில்லை. இது நல்லா வெந்ததுக்கு அப்புறமா ஒரு தட்டில் எடுத்து வச்சுக்கோங்க. சூடு போனதுக்கு அப்புறமா மிக்சியில் சின்ன சின்னதாக உடச்சி போட்டு கிரைண்ட் பண்ணிக்கோங்க. ரொம்ப பவுடராக கிரைண்ட் பண்ண வேணாம், குருணையாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ லட்டு செய்ய ஆரம்பிச்சிடலாம். வாணலியில் 1 கப் சுகருக்கு 1/2 கப் தண்ணி ஊற்றி நல்லா கரையிற வரைக்கும் கிளறி விடுங்க. சுகர் நல்லா கரைஞ்சதுக்கு அப்புறமா நாம் அரைச்சி எடுத்து வச்ச பூந்தி பவுடரை அதில் கொட்டி நல்லா கைவிடாமல் கிளறிக்கிட்டே இருங்க. இந்த மாதிரி திக்காக வர வரைக்கும் கிளறிக்கிட்டே இருக்கணும். இந்த பதம் வந்ததுக்கு அப்புறமா உங்களுக்கு தேவையான அளவு நெய் ஊற்றி முந்திரி கிஸ்மிஸ் எல்லாம் போட்டு நல்லா பொரிச்சு எடுத்து இந்த பக்குவத்தில் போட்டு நல்லா கிளறி விடுங்க. இந்த மாதிரி நல்லா வாணலியில் ஒட்டாமல் வர வரைக்கும் கிளறிட்டே இருங்க. அதுக்கப்புறமா அடுப்பை ஆஃப் பண்ணி கொஞ்ச நேரம் சூடு போகிற வரைக்கும் வெயிட் பண்ணுங்க. சூடு போனதுக்கு அப்புறமா நாம் லட்டு பிடிக்க ஆரம்பிச்சிடணும். ரொம்ப நேரம் ஆச்சு அப்படின்னா லட்டு பிடிக்க முடியாது. அதனால் கொஞ்சம் சூடு இருக்கும்போதே நீங்கள் லட்டு பிடிக்க ஸ்டார்ட் பண்ணிடுங்க. இந்த லட்டை செய்கிறதுக்கு எனக்கு 15 நிமிஷம்தான் ஆச்சு. ஸ்வீட் செய்ய தெரியாதவங்க கூட இந்த லட்டை ஈஸியாக செஞ்சிடலாம். 1 கப்பு பொட்டுக்கடலைக்கு எனக்கு 9 லட்டு கிடைச்சது. லட்டு ரொம்பவே சாஃப்டாகவும் டேஸ்டியாகவும் வந்துருந்துச்சு. உங்களுக்கும் ஸ்வீட் செஞ்சு வீட்டில் எல்லாத்துக்கும் கொடுக்கணும் அப்படின்னு ஆசை இருந்துச்சுன்னா கண்டிப்பாக இந்த மோத்திச்சூர் லட்டை ட்ரை பண்ணுங்கள். வீட்டில் இருக்க பொருட்களை வச்சு இந்த லட்டை நாம் செஞ்சிடலாம். சாப்பிட்றதுக்கும் ரொம்பவே ஸ்வீட்டாகவும் டேஸ்ட்டாகவும் இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேஷனுக்கு ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். உங்களோட சப்போர்ட் எங்களுக்கு ரொம்பவே முக்கியம்.